அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமையான பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அருமை குழந்தைகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்திட்டம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்பவும் நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஏதாவது புரியலன்னு சொன்னா எனக்கு பார்த்து புரியல என்று நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதுதான் நான் சொன்னேன், விடாமுயற்சி. உங்களுக்கு புரியலையா, இது எப்படி சொல்லணும், பின்னி பின்னி நீங்க இந்த திருப்பி திருப்பி நீங்க போட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு போமா. காகீகு, காகீகு, கன்கின்குன், காகீகு. முதல் நம்ம எழுத்து படிச்ச எழுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காக்கா கத்துற மாதிரி உண்டான கா, பிளைனா சொல்லக்கூடிய கா. அது கா. இது கா. காங்கிறது எங்கிருந்து வருது அப்படின்னா, இதனுடைய உச்சரிப்பு வரக்கூடிய இடம் நம்முடைய தொண்டையில பார்த்தீங்களா, ஒரு சின்ன நாக்கு தொங்கும், சின்ன சதை தொங்கும். அது சின்ன நாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அண்ணாக்குன்னு சொல்லுவோம். அந்த சின்ன நாக்கை வச்சு பெரிய நாக்களை அமுத்தினீங்கன்னா கா கா கா. அந்த அழுத்துறது வரக்கூடிய, அந்த பிரஸ் செய்வது வரக்கூடிய அந்த சப்தம் தான் கா கா. வேற ஒண்ணு செய்ய வேண்டாம். நீங்க வாய் ஃப்ரீயா விட்டுட்டீங்கன்னு சொன்னா கா கா கீகு கன்கின்குன் காகீகு ஃப்ரீயா வந்துடும். உச்சரிக்கிறது நல்லா உச்சரிக்கிறோம் பாருங்க. வக்கத்துன், வக்கத்துன் தொழுகையினுடைய வக்கத்து நம்ம சொல்றோமா இல்லையா, லுஹுர் வக்கத்து, அஸ்ர் வக்கத்து அப்படின்னு சொல்றோமா இல்லையா. வக்கத்து, வக்கத்துன்னு நேரம். பள்ளியில் எழுதி வச்சிருப்பாங்க அவுகாத்து ஸலாத் அப்படின்னு எழுப்பாங்க. அப்ப காஃபுங்கிறது தனியா தெரியணும், வக்கத்துன். குர்பானுன், குர்பானுன், குர்பானின்னு சொல்றோமா இல்லையா, அதான் குர்பானுன். பாருங்க, இந்த ரெண்டு உதாரணம் போதும். அடுத்தது நமக்கு ஏற்கனவே நம்ம நேற்று படிச்ச பாடத்தினுடைய அத முழுசா பார்ப்போம்.
பாருங்க, இஹு தி ந சி ரா தல் முஸ் முஸ் த கீ மா இஹ்தி நஸ்ஸி ராத்தல் முஸ்தகீமா முஸ்தகீமா இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமா. ஒரு சென்டென்ஸ் பூர்த்தியாச்சு அல்ஹம்து சூரால. இந்த எழுத்தை நம்ம கவனிக்க வேண்டியது இதுல 2-3 எழுத்து இருக்கு. எது தெரியுங்களா? ஒன்னு சாது, இஹ்தின சிரா, ரெண்டாவது தா, சிராத்தல் சிராத்தல், முஸ்தகீமான்னு ஓதக்கூடாது. அதான் நான் முதவே சொன்னேன். நிறைய பேரு எஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் ஓதுவாங்க. அது தப்பு. எஹ்தின சிராத்தல் முஸ்தகீமா காஃப் அங்கிருந்து உள்ள இருந்து வரணும். சின்ன நாக்கு பெரிய நாக்கை வச்சு அழுதுனா வரக்கூடிய சப்தம் தான் எது? முஸ்தகீமா காஃப். அத காஃப் உச்சரிக்காம இஹ்தின சிராத்துல் முஸ்தகீம் இப்படித்தான் நிறைய பேர் ஓதுறாங்க. அதனால தப்பு தப்பா ஓதி நம்ம தொழுதுட்டோம். அல்லாஹ் தான் மன்னிக்கணும். இனிமேலாவது நம்ம ஓதக்கூடிய நேரத்துல, தொழுகக்கூடிய நேரத்துல கவனமா இந்த பாடத்தை யோசிச்சு பாருங்க. இஹ்தின சிராத்தல் முஸ்தகீமா அப்படின்னு ஓதுனாதான் அல்லாஹ்வே எங்களுக்கு நேரு வழியை காண்பிப்பாயாக அப்படின்னு அர்த்தம் வரும். நீ முஸ்தகீமின் ஓதுனா என்ன அர்த்தம்னு எனக்கே புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் திருத்தமா ஓதுங்க. அல்லாஹ் முழுமையா பரிபூர்ணமா குர்ஆனை ஓதுவதற்கு நம்ம எல்லோருக்கும் பாக்கியத்தை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.